ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தி அனிமேஷன் சைட்லேருந்து வர மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் வைஸாகவுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இயரில் ரிலீஸ் ஆன இன்சைட் அவுட் 2. ஸோ ஆமாம், பிக்சார் கிட்டேருந்து வந்த ஒரு தரமான படம். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 பில்லியனுக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அண்ட் இந்த இயர்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வேறு எதனா படங்கள் வந்திருக்கா இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போயுங்க. பட் ஒரு அனிமேஷன் ஸ்டைல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ அதுவும் அனிமேஷன் சைடில் வந்திருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ லாஸ்ட் இயர்லேயும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சைட்லேருந்து வந்த சூப்பர் மேரியோஸ் ப்ரோஸ் படம் அப்படின்றது மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சைட்லேருந்து வர எல்லா படங்களுமே பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. பட் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சைட்லேருந்து வந்த சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்காது. பட் இப்போ நீங்கள் அந்த படம் பார்த்தாலுமே ஒரு சூப்பரான படமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கிற ஒரு படம், ஒரு வெல் டிசர்வான ஒரு அனிமேஷன் படம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சொதப்பிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் சொதப்பி பட் இப்போ வரைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு சில படங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு 3 அனிமேஷன் மூவிஸ் தான் நான் இப்போ இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமேஷன் மூவி சூப்பராக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 100-200 லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கான பார்ட் 2 போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூவி அயன் ஜெயண்ட். ஸோ ஆமாம், 1999 வந்திருக்கும் அயன் ஜெயண்ட் படம் அப்படின்றது. ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் ஒரு பெஸ்ட் ஹாலிவுட் மூவி இல்லைனா ஒரு பெஸ்ட் அனிமேஷன் மூவி போட்டிங்கன்னா இந்த அயன் ஜெயண்ட் மூவி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஹாலிவுட் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த அயன் ஜெயண்ட் அப்படின்ற படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 31 மில்லியன் கலெக்ஷன் தான் எடுத்திருந்தது. ஸோ வெறும் 31 மில்லியன் கலெக்ஷன் அப்படின்றது தான் எடுத்திருந்தது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1999 வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D அனிமேஷன் மூவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் கூட கிடையாது, ஒரு 2D அனிமேஷன் மூவி தான். அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் டீசல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஜெயின் மூவியில் அயன் ஜெயின்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஸோ வின் டீசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் ஜெயின்ட் அதாவது ஒரு பெரிய ரோபோட் ஒன்று வரும். ஸோ ஒரு மெட்டல் ரோபோட் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படின்றதுமே கொடுத்துருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிக்சார் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரெடிபிள்ஸ் அண்ட் ரேட்டோடூயி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த படத்தோட டேரக்டர் பிராட் பேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு சூப்பரான பிக்சார் சைட்லேருந்து 2 சூப்பரான படங்கள் கொடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தையுமே 99 டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2D அனிமேஷனில் எடுத்த மூவி தான். ஸோ இந்த படம் ஓவராலாக 30 மில்லியன் அப்படின்ற கலெக்ஷன் எடுத்திருந்தது. பட் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது 50 மில்லியன். ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் அப்படின்றது லாஸ்ட்ல தான் போயிருக்கு. பட் நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது தேட்டரிக்கலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த படம்ன்றது நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மூவியாக இருக்குது. இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த மூவி ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன், அதாவது கோல்டு வார் நடக்கிற அந்த ஒரு டைம் பீரியடில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து, அதாவது அப்போ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் கேஷுவலாக ஒரு நைட்டு அவன் வீட்டில் கேஷுவலாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போகும்போது நான் அப்போ காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அயன் ஜெயண்ட், அதாவது மிகப்பெரிய அந்த மெட்டல் ரோபோட்டை வந்து பார்க்குறான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஏலியன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வேற்று கிரகத்துலேருந்து ஒரு ஏலியன் வந்து இங்கே இருக்க ஒரு சின்ன பையன் கூட வந்து ஃப்ரெண்டாக வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோபோட் அப்படின்ற வந்துருக்கும். அந்த ரோபோட்டு கூட இவன் ஃப்ரெண்ட் ஆகி அந்த ரோபோட்டுக்கு பேச சொல்லி தர மாதிரி காமிச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ரெஃபரன்ஸ் அப்படின்றது பயங்கரமாகவே கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட லைட்டாக கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. சூப்பர் மேனோட அந்த ஹோப், அதை நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. அது ஒரு சூப்பராகவே இருந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இடிஎஸ்ஆர் டெரெஸ்ட்ரியல் அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த மூவிலையும் இருக்குமே. பட் ஒரு 2D அனிமேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி, ஒரு குழந்தைகளுக்கான படமாக இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டான படமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு சூப்பரான மெசேஜுமே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்பிக்கை, ஹோப் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனிமேஷன் மூவின்னு கூட சொல்லலாம்.
த அயன் ஜெயண்ட். ஸோ இந்த படத்துக்கான ஒரு ரிவ்யூவோ இல்லை இந்த படத்துக்கான பிரேக் டவுனோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் அயன் ஜெயண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிரேக் டவுன் அப்படின்றது போடுறேன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற மூவி தான் ரெட் டர்ட்டில். ஸோ இந்த ரெட் டர்ட்டில் படத்தை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 2016 இந்த படம் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட் அப்படின்றது 10 மில்லியன். ஸோ 10 மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க. பட் இந்த படம் ஓவராலாக கலெக்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 மில்லியன் தான். ஸோ ஆமாம், ஸோ ஒரு 10 மில்லியனில் எடுத்தப்பட்ட படம் வெறும் 6 மில்லியன் தான் கலெக்ஷன் எடுத்திருந்தது. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரால் பேசப்படுற ஒரு படமாக இருக்குது. பட் அது ரிலீஸ் ஆன டைமில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்கல. ஸோ 2016 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் உடஞ்சி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் போய் மாட்டிப்பான். ஸோ அந்த தீவில் மாட்டி அந்த தீவுலேருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவான். ஸோ அப்படி நிறைய வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ரெட் டர்ட்டில் அப்படின்றது அவனை தப்பிக்க விடாமல் அவனை தடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவன் சின்னதாக ஒரு பாய்மரம் மாதிரி செஞ்சு தப்பிக்க ட்ரை பண்ணுவான். பட் அதையுமே வந்து இந்த டர்ட்டில் அப்படின்றது தடுத்துட்டு இருக்கும். ஸோ அதாவது அவன் எத்தனை வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணாலுமே அந்த டர்ட்டில்ன்றது அவனை தடுத்துட்டே இருக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த டர்ட்டிலே கொன்னுடுவான். ஸோ அந்த டர்ட்டில் கொன்னதுக்கு அப்புறமா அவன் தப்பிச்சு போறானா அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைலாக்ஸே இருந்திருக்காது. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பேக் ஸ்லாஷா போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டைலாகே இல்லாம கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ நீங்க இந்த படத்தை பார்த்தாலுமே ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ஒரு எமோஷனலோட நீங்க படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எனக்கும் படம் நான் பார்த்தப்போ எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு ஃபீல் குட்டோடவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான அனிமேட்டட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஒரு அனிமேஷன் ஸ்டைல் அப்படின்றது டிஃப்ரெண்டான அனிமேஷன் ஸ்டைலில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய படம். பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரெட் டர்ட்டில். ஸோ உங்களில் யாராவது அந்த ரெட் டர்ட்டில் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம ஒரு டர்ட்டில் சிம்பிள் போட்டு போயிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மூவி தான் ஃப்ளஷ்ட் அவே. ஸோ ஃப்ளஷ்ட் அவே வந்து பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நான் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைமில் அந்த அளவுக்கு கலெக்ஷன் அப்படின்றது எடுக்கல. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 149 மில்லியன்ல இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது 149. ஸோ இந்த படம் கலெக்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 178 பில்லியன் அப்படின்றது வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்புறம் என்னடா இந்த படம் ப்ராஃபிட் தானடா. ஸோ 149 பில்லியன்ல எடுத்து அண்ட் 178 மில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது 149 மில்லியன்ல எடுத்து 178 மில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்கே. அப்போ இந்த படம் சக்ஸஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 149 வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எல்லாமே முடிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்றது கொஞ்சம் அவங்க ஹெவியாகவே போட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூ ஜாக்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் அப்படின்றத அவங்க நிறையவே பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவங்க ஆட் பண்ண பணம் அப்படின்றது அவங்க ரிட்டர்ன் வரல அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிகேட்டடாக இருக்கிற மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்வேர் சிஸ்டத்துக்குள்ள. ஸோ அதாவது இப்போ அந்த லண்டன்ல இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்வேர் சிஸ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட எலி. அதாவது அங்கே ஒரு ஒரு தெரியாத்தனமா ஒரு டாய்லெட் மூலியமா ஃப்ளஷ் ஆகி லண்டன் ஸ்வேர் சிஸ்டத்துக்குள்ள மாட்டி அந்த மொத்த லண்டன் ஸ்வேரையுமே சுற்றி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனேஜ் அந்த ஸ்வேர் சிஸ்டத்துக்குள்ள அது என்னெல்லாம் பண்ணுது, யாரெல்லாம் மீட் பண்ணுது, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வருது, ஸோ அங்கேருந்து அதோட ஹோம் டவுனுக்கு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபன்னாகவும் ஒரு அட்வென்ச்சர் மூவியாகவுமே கொண்டு போயிருப்பாங்க. பட் படம் என்னதான் அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா கலெக்ஷன் அப்படின்றது அவங்க போட்ட பட்ஜெட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கும். பட் ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸோ இந்த படம் ஒரு நல்ல அனிமேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றதுமே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அனிமேஷன் கொடுத்துமே லாஸான மூவிஸ் அப்படின்றது. இந்த வீடியோக்கான பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய புது புது கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் எல்லாரையும் வேற ஒரு ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ MCE சைனிங் ஆஃப்.